ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வீட்டை அழகாகவும் வாழ்க்கையை சுலபமாகவும் நடத்துவதில் பெண்களோட பங்கு மிக முக்கியமானது. அது இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம தினசரி வாழ்க்கையை எளிதாக்குற ஒரு 40 ஸ்மார்ட் டிப்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி உங்கள் வீட்டையும் வேலையையும் சிறப்பாக செய்ய வைக்கும். இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டிப்ஸுக்கு என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சில பேர் வாழ்க்கையில் இந்த டிப்ஸ்லாம் ரொட்டீனாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. சில பேர் சில விஷயங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, காலையில் எழுந்த உடனே உங்கள் நாளை திட்டமிட சில நிமிடங்களை ஒதுக்குங்க. டிப் 2, தினமும் கொஞ்சம் நேரமாவது நம்ம வீட்டை சுத்தப்படுத்த ஒழுங்குபடுத்துகிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். டிப் 3, வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்மளுடைய உணவு பட்டியலை திட்டமிட்டு தேவையற்ற செலவை குறைச்சிக்கலாம். டிப் 4, பருவத்திற்கு ஏற்ற காய்கறி மற்றும் பழங்களை உணவில் சேர்க்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. டிப் 5, உணவில் அதிக எண்ணெய் மற்றும் அதிக உப்பு சேர்ப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. டிப் 6, லிஃப்ட் பயன்படுத்துவதற்கு பதிலாக நம்ம முடிஞ்ச வர ஸ்டெப்ஸ் பயன்படுத்தணும். வயசானவங்களுக்கு முடியாது, மீதி பேர் அதை யூஸ் பண்ணலாம். டிப் 7, வீட்டில் தண்ணீரை சேமிக்கிற பழக்கத்தை குழந்தைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். டிப் 8, தினமும் சில நேரமாவது வீட்டுக்கு இயற்கையான வெளிச்சம் வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். டிப் 9, துணிகளை நீண்ட நாள் நம்ம சேர்த்து வைக்காமல் அப்பப்போ அதை துவைச்சிடணும். டிப் 10, முக்கியமான ஆவணங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒழுங்காக வைக்கணும். டிப் 11, வீட்டில் மற்ற செடியெல்லாம் வளர்க்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் துளசியோ இல்லை கருவேப்பிலை செடியோ வளர்க்கலாம். டிப் 12, காலையில் எழுந்த உடனே மொபைல் பார்க்கும் பழக்கத்தை நம்ம குறைச்சிக்கணும். டிப் 13, நம்ம தண்ணி வைக்கிற பாத்திரத்தையோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலையோ அடிக்கடி க்ளீன் பண்ணணும். டிப் 14, பொருட்களை நம்ம வாங்கும்போது அந்த பொருள் நமக்கு தேவைதானா, அதோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். டிப் 15, மழை காலத்தில் அங்கங்கே தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டா நம்ம கொசு தொல்லையிலேருந்து தப்பிக்கலாம். டிப் 15, ஃப்ரிட்ஜை க்ளீனாகவும் அதில் வச்சிருக்க உணவுப் பொருட்களை சரியான முறையிலையும் சேமிக்கணும். டிப் 17, தினமும் சில நிமிடங்களாவது அமைதியாக தியானத்தில் ஈடுபடணும். டிப் 18, பகல் நேரங்களில் முடிந்தவரை நம்ம இயற்கை வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்கணும். டிப் 19, ஒரு வேளையாவது நம்ம குடும்பத்தோடு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்கணும். டிப் 20, குழந்தைங்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். டிப் 21, நம்ம பழையசாக வச்சுருந்த வாரண்டி முடிஞ்சது, கேரண்டி முடிஞ்சது அந்த மாதிரியான ரெசிப்ட் எல்லாம் உடனே அப்புறப்படுத்திடலாம். டிப் 22, கபோர்டில் கலைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸையோ இல்லை நம்ம தோச்ச ட்ரெஸ்ஸையோ உடனே மடித்து வைக்கிறதுனால நம்ம நேரம் மிச்சமாகும். டிப் 23, நம்ம வீட்டில் எப்பவும் நேர்மறையான வார்த்தைகளை பேசுகிறத பழக்கத்தில் வச்சுக்கலாம். டிப் 24, என்ன உணவு சமைக்க போகிறோமோ அதுக்கான பொருளை முதல்லயே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. டிப் 25, நேரத்தை மதித்து நம்ம செயல்படுறது நல்லது. டிப் 26, நம்ம வெளியே போகும்போது மின்சாதனங்கள்லாம் அணைச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். டிப் 27, சின்ன செலவாக இருந்தாலும் அதை கணக்கிட்டு சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். டிப் 28, உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளுக்கு வாரத்தில் சிறிது நேரமாவது நீங்கள் ஒதுக்கணும். டிப் 29, தினமும் ஒருவரையாவது பாராட்டி. 30, ஒவ்வொரு நாளின் முடிவிலும் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றியுடன் இருங்க. டிப் 31, தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம அப்பப்போ நம்ம தண்ணீர் குடிக்கணுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. டிப் 32, பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் சரியான இடத்தில் வைக்கும் பழக்கத்தை உருவாக்கிக்கணும். டிப் 33, காலை உணவை எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, தவிர்க்காமல் சாப்பிடணும். டிப் 34, காலை நேரத்தில் கொஞ்சம் நேரமாவது சூரிய ஒளியில் நிற்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். 35, கைகளை சாப்பிடுவதற்கு முன்பும் வெளியில் போயிட்டு வந்த பின்பும் கைகளை வாஷ் பண்ணணும். டிப் 36, அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை முதல் நாளே பட்டியல் போட்டு நம்ம வச்சுக்கலாம். டிப் 37, ட்ராவலிங் போகிறதா இருந்தால் முன்னாடியே ஒரு செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணிக்கலாம். டிப் 38, தினமும் கொஞ்ச நேரமாவது குழந்தைங்களோட படிக்கிறதும் விளையாடுறதுமா அவங்க கூட ஈடுபடணும். டிப் 39, தூங்குவதற்கு முன் அடுத்த நாள் தேவையான பொருளை முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டிப் 40, தினமும் ஒரு நல்ல செயலை, அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, அதை செய்யும்போது அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாறும். இங்கே நான் சொல்லியிருக்க 40 டிப்ஸில் நிறைய பேர் இந்த டிப்ஸுகள்லாம் நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இதில் நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க டிப்ஸ் எது, நீங்கள் செய்யாமல் விட்ட டிப்ஸ் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.